கிராமத்து முறையில் மீன் வறுவல். இந்த மீன் பார்த்திங்கன்னா கடல் மீன் இல்லைங்க, நம்ம கம்மா மீன். இந்த மீனை எப்படி சூப்பரான மசாலா போட்டு ரொம்ப டேஸ்டியாக பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. மீன் வறுவல் மசாலா அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கறி மசால் தூள். இது நம்மளோட ஓன் ப்ராடக்ட் கறி மசால் தூள். இது மீனுக்கு, சிக்கனுக்கு, குழம்புக்கு, பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே போடலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம், எல்லாமே 2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகுத்தூள், பொடி பண்ண கருப்பு மிளகு, வெள்ளை மிளகு எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பூண்டை தோலோடு தான் அரைக்கணும், அப்போ தான் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஒரு 2 எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு விட்டுட்டு நல்லா மசாலாவை பிசைஞ்சிருங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி லிக்யூட் பேஸ்ட் அது பண்ணிட்டு மீன் அப்படியே உள்ளே கீறி விட்டு, இப்போ பாருங்கள் அழகாக கீறி விட்டு, இப்போ மசாலா எப்படி நம்ம பொண்ணு மாதிரி தடவுறோன்னு பாருங்களேன். அப்படி உள்ளுக்குள்ளெல்லாம் தடவி நல்லா ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீசர்லையோ இல்லை வெயில்லையோ வச்சு எடுத்து நம்ம எண்ணெயில் பொரித்து சாப்பிட்டா ஐயோயோயோ சூப்பராக இருக்குங்க. இந்த மீன் கிராமத்தில் அதிகமாக கிடைக்குங்க, கடல் கண்டைன்னு சொல்லுவாங்க இந்த மீனை. இப்போ எண்ணெயில் போட்டு, இது பெரிய மீனாக இருக்குன்னா நல்லா திருப்பி நல்லா ஒரு 1/2 மணி நேரம் வேக வச்சு எடுத்தால் சூப்பரான மீன். வேணும்னா